Hi friends, welcome to Suhi Spice Kitchen. இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ராகி தோசை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இந்த ராகியில் வந்து கால்சியம் புரோட்டீன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி நம்ம வந்து உணவில் இந்த ராகியை நம்ம சேர்த்துக்கலாம். வாங்க இப்போது நம்ம ராகி தோசை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நான் 1 கப் ராகி எடுத்துருக்கிறேன், 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், இவ்வளோத்தையும் இப்போ நான் ஒரு 2-3 தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். கழுவுனதுக்கு அப்புறம் 2 கிளாஸ் நல்ல தண்ணி விட்டு இதை ஊற வச்சிடலாம். ஒரு 4-5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 மணி நேரம் ஊறியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்சியில் மாற்றிட்டு நம்ம தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் கம்மியாக போட்டுக்கிறதுனால நான் மிக்சியில் அரைச்சிருக்கிறேன். இது கூட வேக வச்ச சாதம் 1 கப்பு, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கையை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும், கரண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. கையை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா பொங்கி உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு இப்போ ஒரு 8 மணி நேரம் விட்டுருவோம். இப்போ நான் நைட்டு தான் இதை அரைச்சி வச்சேன். இப்போ அரைச்சி வச்சுட்டு காலையில் நான் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப பொங்கி அழகாக வந்திருக்குது. இப்படி பொங்கி வந்தால் தான் உங்களுக்கு தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக அழகாக வரும். இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு கொஞ்சம் மாற்றிட்டு மீதியை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் ஹீட்டானதுக்கப்புறம் எண்ணெய் தடவிட்டு நம்ம தோசை விட ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். தோசை மாவு வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ஈஸியான ராகி தோசை ரெடி. அடுத்த ஒரு தோசை விடலாம், அதையும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது உங்கள் வீட்டில் இந்த ராகி தோசை செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரிசி தோசை சாப்பிட்றத காட்டிலும் இந்த மாதிரி ராகி தோசை, கம்பு தோசை, தினை தோசையெல்லாம் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.